Answers to ISC 2024 Board Examination Questions என்ற இந்த சீரீஸின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். செக்ஷன் ஏயில் 9 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்கள் தவிரவும் 7 1 மார்க் கொஸ்டின்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு 1 மார்க் வினாக்களுக்கான பதில்களை பார்ப்போம். First question. An increase in the number of firms in the market causes a rightward shift in the market supply curve, but the individual supply curve may shift leftwards. Justify the statement. இந்த வினாவுக்கான பதிலை பார்ப்பதற்கு முன் இந்த ஷார்ட் வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த கிராஃப் லாங் ரன்னில் காம்படிட்டிவ் ஃபர்ம்களின் ஈக்லிபிரியத்தை சித்தரிக்கிறது. இடப்பற்றாக்குறை காரணமாக 2 நிறுவனங்களையும் மார்க்கெட்டையும் மட்டுமே காட்டியிருக்கிறேன். மார்க்கெட் தீர்மானித்த 10 ரூபாய் விலையில் இரு நிறுவனங்களும் மார்ஜினல் காஸ்ட்டை மார்ஜினல் ரெவென்யூக்கு சமப்படுத்தி அவுட்புட்டுகளை உற்பத்தி செய்கின்றன. இப்போது ஒரு நிறுவனத்தின் சப்ளை கர்வ் என்பது எது என்பதை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கர்வின் மினிமம் பாயிண்ட்டுக்கு மேலாக உள்ள மார்ஜினல் காஸ்ட் கர்வின் அப்வர்ட் ஸ்லோப்பிங் செக்மெண்ட் தான் ஒரு நிறுவனத்தின் சப்ளை கர்வ். அதன்படி ஏ என்ற ஃபர்மினுடைய சப்ளை 15 யூனிட்ஸ், பியினுடைய சப்ளை 20 யூனிட்ஸ். அவைகளின் மொத்த கூடுதல் தான் மார்க்கெட் சப்ளை 35 யூனிட்ஸ். புதிய நிறுவனங்கள் மார்க்கெட்டிற்குள் நுழைகின்றன. இடம் இன்மை காரணமாக ஒரு நிறுவனத்தை மட்டுமே காட்டியிருக்கிறேன். அதனுடைய உடனடி விளைவு என்னவென்றால் உற்பத்தி காரணிகளின் விலை உயர்கிறது. ஏ, பி ஆகிய நிறுவனங்களின் உற்பத்தி செலவுகள் அதிகரிக்கின்றன. இந்த நிறுவனங்களின் காஸ்ட் கர்வுகள் மேல் நோக்கி ஷிஃப்ட் ஆகின்றன. ஒரிஜினல் மார்ஜினல் காஸ்ட் கர்வுகள் எல்லாம் மஞ்சள் நிறத்திலும் புதிய மார்ஜினல் காஸ்ட் கர்வுகள் எல்லாம் வெள்ளை நிறத்திலும் காட்டப்பட்டுள்ளன. இப்போது ஒரிஜினல் அவுட்புட்டுக்கு இடதுபுறமாக மார்ஜினல் காஸ்ட்டை மார்ஜினல் ரெவென்யூக்கு சமப்படுத்தி அவுட்புட்டை உற்பத்தி செய்ய தொடங்குகின்றன. அதன் பொருள் என்னவென்றால் 2 நிறுவனங்களின் சப்ளை கர்வுகளும் இடதுபுறம் ஷிஃப்ட் ஆகிவிட்டது என்பதுதான். அதன்படி ஏ என்ற நிறுவனம் 13 யூனிட்களையும் பி என்ற நிறுவனம் 17 யூனிட்களையும் சப்ளை செய்கின்றன. புதிய நிறுவனம் 25 யூனிட்களை சப்ளை செய்கிறது. புதிய மார்க்கெட் சப்ளை 55 யூனிட்கள். எனவே புதிய மார்க்கெட் சப்ளை கர்வ் வலதுபுறமாக ஷிஃப்ட் ஆகிறது. இப்போது பதிலை பார்ப்போம். புதிய நிறுவனங்கள் மார்க்கெட்டிற்குள் வரும்போது மார்க்கெட் சப்ளை கர்வ் வலதுபுறமாக ஷிஃப்ட் ஆகிறது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகரிப்பால் நிறுவனங்களின் சப்ளை கர்வ் இடதுபுறமாக ஷிஃப்ட் ஆகிறது. எனவே மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் சரிதான் என்று சொல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. State whether the following are true or false. Give reason for your answer. Total variable cost is an avoidable cost. Total variable cost is an avoidable cost என்பது தவறான ஸ்டேட்மெண்ட். Total variable cost என்பது லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு டைரக்ட்லி ரிலேட்டடாக இருக்கிறது. அவுட்புட் 0வாக இருக்கும்போது டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டும் 0வாக இருக்கும். அவுட்புட்டை உற்பத்தி செய்ய வேண்டுமானால் டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை செலவிட்டே தீர வேண்டும். அதனால்தான் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் கர்வ் ஆரிஜினிலிருந்து தொடங்குகிறது. Mention any one difference between induced investment and autonomous investment. Autonomous investment எக்கானமியின் இன்கம்மை சார்ந்தது அல்ல. இன்கம் அளவை கருத்தில் கொள்ளாமல் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஒரு குறிப்பிட்ட அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை மேற்கொள்வதைத்தான் ஆட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிறோம். அவ்வாறு அல்லாமல் இன்கமின் அளவை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அதுதான் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்கம் மாறும்போது இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டின் அளவும் மாறும்.
இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஆட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு இதுதான். Why is the demand curve for foreign exchange negatively sloped? Foreign exchange என்பதை foreign currency என்றும் அழைக்கலாம். வெளிநாட்டில் பொருட்களை வாங்க விரும்புபவர்கள் முதலில் foreign exchange-ஐ உள்நாட்டு பணத்தை பயன்படுத்தி வாங்க வேண்டும். foreign exchange-இன் மதிப்பு அதிகமாக இருந்தால் வாங்குகிறவர்கள் குறைவாக வாங்குகிறார்கள். அப்படி இல்லாமல் foreign exchange-இன் மதிப்பு குறைவாக இருந்தால் அவர்கள் அதிகமாக வாங்குகிறார்கள். எனவே foreign exchange ரேட்டுக்கும் quantity demanded of foreign exchange-க்கும் இடையே இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் உள்ளது. எனவே foreign exchange-க்கான டிமாண்ட் கர்வ் நெகட்டிவாக கீழ் நோக்கி சரிந்து காணப்படுகிறது. Mention any one difference between balance of trade and balance of payment. Balance of trade என்பது ஒரு நேரோ கான்செப்ட். அது visible goods exported மற்றும் imported ஆகியவற்றின் பண மதிப்புகளை மட்டுமே உள்ளடக்கியது. Balance of payments என்பது ஒரு wider கான்செப்ட். Visible goods exported மற்றும் imported ஆகியவற்றின் பண மதிப்புகளை மட்டும் அல்லாது gifts, donations, factor incomes போன்ற invisible goodகள் மற்றும் loans repaid, borrowed, property sold, bought, gold sold, bought போன்ற எல்லாவிதமான capital transactionsகளையும் உள்ளடக்கியதாகும். How is average propensity to save obtained from average propensity to consume? நமக்கு நன்றாக தெரியும் average propensity to consume plus average propensity to save is equal to 1. அட்டவணையை பாருங்கள். அப்படியானால் average propensity to save is equal to 1 minus average propensity to consume. With reference to Keynesian model, give the meaning of ex ante demand. Keynesian மாடலில் ex ante demand என்பது ஒரு பொருளாதார அமைப்பில் திட்டமிடப்பட்ட மொத்த செலவிடப்பட இருக்கும் பண அளவை குறிக்கிறது. இது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான எதிர்பார்க்கப்படும் ஒட்டுமொத்த தேவையை பிரதிபலிக்கிறது. எளிமையாக சொல்வதானால் கெய்னீசியன் மாடலில் எக்ஸ் ஆன்டி டிமாண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை கொண்டு நிலவும் விலையில் சமுதாயம் முழுவதுமாக வாங்க திட்டமிட்டிருக்கும் பொருளாதாரத்தின் அவுட்புட் அளவு ஆகும். ஃபிஸ்கல் அல்லது மானிட்டரி பாலிசி போன்ற காரணிகளினால் ஏற்படும் மாற்றங்கள் ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கை மற்றும் வேலைவாய்ப்பு நிலைகளை எவ்வாறு பாதிக்கும் என்று பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படும் ஒரு முன்னோக்கிய கருத்துத்தான் எக்ஸ் ஆன்டி டிமாண்ட் ஆகும். இத்துடன் இந்த செஷன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.